ஹலோ, வணக்கம். நம்ம எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோமா? நிம்மதியா இருக்கோமா? நினைக்கிறது நடக்குதா? காசு பணம்லாம் சரியா இருக்கா? எது வாங்கணும்னு நினைக்கிறோமோ வாங்க முடியுதா? நம்மனால நம்ம குடும்பம் நல்லா இருக்கா? இந்த மாதிரி நிறைய ஓடிக்கிட்டே இருக்குல்ல. நல்லா தான் படித்தோம், நல்லவனாக தான் இருக்கோம், யாருக்கும் தீங்கு நினைக்கல, நல்ல வேலையில் இருக்கோம், ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம், மிச்சம் பண்ணணும்னு தெரியுது, ஓரளவுக்கு மிச்சம் பண்ணுறோம். ஆனால் என்னென்னா ஒரு நெருக்கடியோடு தான் இருக்கும், சரியா? ஆனாலும் நம்ம அக்கம் பக்கத்துலேயே பங்களாவில் இருக்கிறவங்க இருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களும் பார்க்குறோம், படத்தில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதே டைமில் கஷ்டப்படுறவங்களையும் பார்க்குறோம். இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கூலி வேலை செய்கிறாரு. அவர் கேரளாவில் ஒரு இந்த க்ளீன் பண்ணுவாங்கள்ல, இந்த சாக்கடை, அந்த வேலையில் இருக்கார். கேரளாவில் எப்படின்னா அவங்களுக்கு லாட்ரி டிக்கெட் கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணுறாங்க. அவருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்துருது. அவர் அதை என்ன பண்ணுறாரு, டிவி நியூஸ் சேனல்லாம் வருது, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் கூடுறாங்க. ஸோ ஒரு வாரமாக அவர் பேசும் பொருளாக வராரு. சரியா 1 வருஷம் கழித்து ஒரு டிவி சேனலில் அவரை இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. அப்போது பார்த்தா அவர் அதே வேலையில் தான் இருக்கார், அதே வறுமையில் தான் இருக்கார். அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ஐயா என்ன ஆச்சு, உங்களுக்கு பரிசு விழுந்தது அப்படின்னு. ஆனால் அவர் என்னென்னா நிறைய காரணம் சொல்கிறாரு. அது வாங்கினேன், இது வாங்கினேன், சொந்தக்காரங்கிட்ட கொடுத்தேன், லாஸ் ஆகிடுச்சு, என்னென்னமோ சொல்கிறாரு. இன்னொரு கதை. ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் இல்லை இந்தியாவிலேயே அந்த மாநிலத்திலேயே அப்படின்ட்டு கோடீஸ்வரர் ஆகிட்டே இருக்கார். அவரும் நியூஸ் சேனலில் வராரு. திடீர்னு என்ன ஆகுது, அவர் ஏமாற்றிட்டார். அவரை இன்கம் டேக்ஸ் ரைடு அவரை பிடிச்சிடுறாங்க. அது நிறைய ரீசன் இருக்கலாம், பொலிட்டிக்கலாக இருக்கலாம், அவரோட பர்சனலாகவும் இருக்கலாம். அதே இன்னும் 1 வருஷம் கழித்து அவர் பல மடங்காக இன்னும் பணக்காரராகிடுறாரு. வேர்ல்ட்லேயே இந்தியாவை தலை நிமிர்ந்து காமிக்கிற அளவுக்கு ஒரு இன்னும் பெரிய பணக்காரர், நிறையா இண்டஸ்ட்ரி வாங்கிட்டார், இதெல்லாம் ஆகுது. ஸோ இது எதனாலன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் இங்கிலீஷில் மைண்ட் செட் அப்படின்றாங்க. இதை நானும் இங்கிலீஷ் புக்கு, அப்புறம் கோச்சு, மென்டர், அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது ஒருத்தர் அவரோட வறுமையை நினச்சிட்ருக்காரு. அவர் காசு இல்லை, வேலை இல்லை, வீட்டில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இதை நினச்சிட்டே இருக்கிறவருக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவருக்கு கிடைக்குமாமா. இதுதான் ஒரு நிதி அப்படின்றாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், எப்போ